மக்களே ரீசெண்டா இன்னைக்கு ஒரு படம் பார்த்துருந்தேன். அதுல குறிப்பா அந்த படத்தை பார்க்கறதுக்கான காரணமே அந்த போஸ்டர் தான். அந்த போஸ்டர்ல ஒரு பக்கம் மோகன்லால், இன்னொரு பக்கம் மம்முட்டி, இந்த ரெண்டு பேரையுமே ஒரு படத்துல நடிக்கிறாங்களா அப்படின்றதே எனக்கு ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து பார்த்தேன். படமும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி அந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான காட்சிகள், என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிருங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, ஃபேஸ்புக்லையும் சரி யூடியூப்லையுமே சரி. ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் நாராயணன். இவர் வந்து என்னன்னா ஒரு தீவிரமான ஃபேனாக இருப்பார் போல. மோகன்லால் மற்றும் மம்முட்டியை வச்சு ஒரு படம் பண்ணணும், இந்த ரெண்டு பேரையும் ஒரே ஸ்க்ரீனில் எடுத்துட்டு வந்தால் அது ஒரு வேற மாதிரி சீனா இருக்கும் அப்படின்ற மாதிரி பல நாள் கனவு கண்டு இந்த படத்தை எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒரு கனவு கண்டு எடுத்த மாதிரி அந்த ஃப்ரேம்ல வந்திருக்கா அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். பட் இங்க நம்ம தமிழ்நாட்டில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் சார் ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேம்ல வந்தா ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அஜித், விஜய் சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும்னு பண்ணியிருக்கிறாரு. ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதில் மாற்றுக்கருத்துல. இந்த படத்தோட ஸ்டோரியை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்ல ஸோ அந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மினிஸ்டர்ஸ் இப்போ சாதாரண பொதுமக்கள் கிட்ட எப்படிலாம் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அந்த ஒரு திட்டம்ன்ற பேர்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு அந்த திட்டத்துல அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது, அதனால மக்களுக்கு தெரியாம ஒரு விஷயத்த கொடுத்துட்டு ஃப்ரீன்ற பேர்ல கொடுத்துட்டு மக்கள் கிட்ட இருந்தே சொரான்ற ஒரு விஷயத்த தான் இந்த படத்தோட ஸ்டோரி லைனா இருந்திருக்கு. அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு சைட்ல இருந்து முயற்சி பண்றாங்க. ஆனா அதை எக்ஸ்போஸ் ஆக விடாம வில்லன் கேங் வந்து பயங்கரமா பல விஷயங்கள் பண்றாங்க. அதெல்லாம் மீறி இதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணாங்க, மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான். ஸோ அரசியல் சம்பந்தப்பட்ட ஸ்டோரி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் லீடு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா மம்முட்டியா மோகன்லாலான்னு கேட்டீங்கன்னா, மம்முட்டி தான் மெயின் லீடு. டாக்டர் டேனியல் அப்படின்ற ஒரு கேரக்டர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சாஃப்ட்வேர் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பொதுமக்கள் கிட்ட போகுது. ஸோ நார்மலா இருக்கும்போது எப்படி இருக்கு, அது பொதுமக்கள் கிட்ட போயிட்டும் போது அவங்களுக்கு அந்த விஷயத்த முழுசா தெரியாது. பட் அதன் பயன்பாட்டுல அவங்களுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வருதுன்றத அவர் கண்டுபிடிக்கிறார். ஒரு மினிஸ்டரும் இவரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சது வெளிப்படுத்துற சுச்சுவேஷன்ல ஒரு மெயினான ஒரு மினிஸ்டர் கொன்னுடுறாங்க. மெயினான மினிஸ்டர் கொன்னதுக்கு அப்புறம் இவங்க இறந்து போனதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி ஒரு காரணம் தேட ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் வெளிப்படுது. இந்த திட்டத்தின் மூலியமாவும் சரி, இவங்க எப்படி இறந்துருப்பாங்கன்னு போது நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அவர் கண்டுபிடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவருக்கு த்ரெட்டன் பண்றதுக்காகவும் அவர் அரெஸ்ட் பண்ணி சம்பவம் செய்யறதுக்காக முயற்சி பண்ற டைம்ல கரெக்டா எஸ்கேப் ஆயிடுறாரு மோகன்லால். இது மம்முட்டி கரெக்டா வந்து மம்முட்டி மக்களே கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஸோ அவர் என்ன பண்ணிடுறாரு, நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகி இன்னொரு நாட்டுக்கு போயிடுறார். அங்கே போயிட்டு ஒவ்வொரு சில விஷயங்களா வரிசையாக எக்ஸ்போஸ் பண்ணுறார். யூடியூப் சேனல் மூலியமாக, பிளாக் மூலியமா வரிசையாக எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறார். அதில் குறிப்பாக இந்த ஃபோன், நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கலாம், நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற ஃபோனாக இருக்கலாம், அந்த ஃபோனில் நமக்கு தெரியாத என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படிலாம் இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த ஒரு ஃபோனை பற்றி ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு வகையில் நமக்கும் யூஸ் தான். ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கங்க, ஏன்னா ரீசெண்டாக இந்த மாதிரியும் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்ற மாதிரி நிறைய விஷயத்த அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு சீன் அந்த ஏர்போர்ட் சீன் இருக்கும். அந்த ஏர்போர்ட் சீன் தான் அது ஒரு இது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டிங்னே வச்சுக்கலாமே. அந்த இடத்துல அங்கே நடக்கிற சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸும் சரி, அதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டப்புன்னு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த இடம் விறுவிறுப்பாக போன இடம் வந்து அந்த ஏர்போர்ட் சீன். அதுலேயும் குறிப்பாக அந்த ஃப்ளைட் அந்த இன்டர்வல் பிளாக் வர மாதிரி ஒரு ஃப்ளைட் சீன் இருக்கும். அந்த ஃப்ளைட் சீனில் மம்முட்டியை காமிச்ச விதம் வேற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல அவர் பயங்கரமாக பண்ணியிருந்தார், சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக மம்முட்டி சார் இந்த படத்தில் வேற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த சீன் ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஏரோப்ளைன் சீன் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, மாற்று கருத்தே இல்லை. ஒரு பக்கம் ஹீரோ அப்படி இருக்கார், ஹீரோக்கு ஏற்ற மாதிரி வில்லன் இருக்கணும் இல்லையா. வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில். ஸோ அவர்கிட்ட ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்தா எப்படி பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு மினிஸ்டரோட பையனாக தான் ஃபகத் ஃபாசில் இருக்கிறாரு. அவருக்கு இல்லை ஒரு ஆப் ஒன்று கிடைக்குது, சோஷியல் எலவேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்பை உருவாக்குறாங்க. இது வந்து என்ன கான்செப்ட்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு மார்க்கை போடுவாங்க. அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான்.
ஸோ ஆக்சுவலா உங்களை அதை வச்சு மட்டும் டிசைட் பண்ணிடுவாங்க, என்ன வேணாலும் அவங்களால ஃப்ரேம் பண்ண முடியும். அதுதான் அதுல உங்களோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துற வகையில தான் ஒரு வில்லன் இருக்காரு. அந்த வில்லனுக்கு ஏற்ற அனைத்து இதுவுமே அவர்கிட்ட இருக்கு. அதை தத்ரூபமாவும் அவர் பிளே பண்றார், எப்படிலாம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுல வில்லனோட அப்பாவும் இருக்காரு இல்லையா, அவரும் ஒரு வில்லன் தான். ஆனா அதுல அப்பா பையனுக்குமே அதுல அந்த நிறைய கான்ஃபிளிக்ட் வரும். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, இதுல குறிப்பா பொதுமக்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸ்ன்ற பேர்ல லேப்டாப் கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட லேப்டாப் கொடுக்கறது இருக்கு. அந்த லேப்டாப்புக்குள்ள நடக்கிற சீன்ஸ் எல்லாமே தெரியாம இருக்கு. ஆனா நிறைய விஷயங்கள் அதுல இந்த பின்னாடி இப்படிலாம் கூட நடக்குதுன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு வந்து சேர்த்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த ஒரு கான்செப்டை பார்க்கும்போது. இதுல ஃபீமேல் கேரக்டரா வந்து நயன்தாரா மேடம் வந்திருந்தாங்க. ஆனா அவங்க வர சீன்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நயன்தாரா வரல. மோகன்லால் வர சீனுமே செகண்ட் ஹாஃப் தான் தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்ல. ஆனா நயன்தாராக்கு வந்து இந்த படத்துல ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு கேரக்டர் பண்றாங்க, இது பண்றாங்க. அவங்க வர சீன்ஸே ரொம்ப கம்மி தான். டோட்டலா கணக்கு பண்ணாவே இந்த படத்துல அவங்க வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளதான் வந்திருப்பாங்க. அதுக்கு மேல வந்து படம் முன்னமோ 3 மணி நேரம். அதுல வந்த சீன்ஸ் மட்டுமே 10-15 நிமிஷம் தான். ஆனா செகண்ட் ஹாஃப்ல அங்க இவரை இன்ட்ரோ பண்ற விதம் நல்லா இருந்தது. மோகன்லால் இன்ட்ரோ பண்ணும்போது ஒரு ஷட்டிலான என்ட்ரி தான், பட் அது சூப்பரா இருந்துச்சு. அவரு மோகன்லாலுக்கு இது மோகன்லால் மம்முட்டி ஹெல்ப் பண்ற சீன் மாதிரி வரும். அந்த சீன்ஸ் எல்லாம் பாக்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல மம்முட்டியோட இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மோகன்லாலோட டாமினேஷன் நடக்கும். அந்த சீன்ஸ் எல்லாமே வேற மாதிரி. அதுலயும் ஒரு கார் சீன் இருக்கு. அந்த கார் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டென்ட்ரா இப்படி மோகன்லால் வர பின்னாடி மம்முட்டி உட்காந்துட்டு அவர் இது பண்ண அந்த சீன்ஸை பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கும். அது மேபி இவங்களை ஒருத்தர் இறந்துருவாங்க, இதுல இந்த ஸ்டோரியில ஒருத்தர் இறந்துருவாங்க. அவங்கள இன்னும் கடைசி வரையும் எடுத்துட்டு போய் 2 பேருமே ஒன்னா சண்டை போட விட்டு ஒரு பயங்கரமான சீக்வன்ஸை கிரியேட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குமோ படத்துல. பட் என்ன பண்றது, அது கேரக்டரை ஒரு கேரக்டரை சாவடிச்சாதான் அடுத்து அந்த சென்டிமெண்ட் இந்த ஃபீலிங்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறார். பட் அந்த கேரக்டர் சாகாம இருந்தா இன்னும் பயங்கர ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட கிடைச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஆனா அது கிடைக்கல அந்த இடத்துல. பட் அதை தாண்டி எப்படிலாம் ஸ்கெட்சு போட்டு எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணமோ அதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. அது ஃபைனலா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஆனா கடைசி கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் ஃபகத் பாஸ்கர் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. அது வேற மாதிரி ஒரு சம்பவம். அப்பா பையனுக்குள்ள சண்டைல அப்போ ஒரு டப்புன்னு ஒரு உண்மையை போட்டு உடைப்பாரு. அங்க ஒரு சடன் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போய் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சூப்பர் தான். ஓகே, ஆனா இதுல ஒரு திட்டம்ன்ற பேர்ல ஒரு போனுன்ற பேர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இப்படி டாமினேஷன் பண்றாங்க, இதுல எப்படிலாம் வந்து மக்களை தெரியாம ஏமாத்துறாங்கன்ற மாதிரி அழகா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது இந்த மாதிரி படத்தை பார்த்தாதான் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒண்ணுமே தெரியாத அப்பாவியா இருந்தா கூட இதை பார்த்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் புரியும்னு நான் நம்புறேன். ஓகே, இந்த படத்தை பொறுத்தவரையும் என்னோட ரேட்டிங் அப்படின்றது கேட்டீங்கன்னா ஒரு 10க்கு 7 கொடுக்கலாம். 7 கொடுக்கலாம். பட் அந்த எடுத்துட்டு போனாங்க இன்ட்ரெஸ்டிங்கா. பட் நான் எதிர்பார்த்த எலிமெண்ட்ஸ்லாம் மிஸ் ஆனதால தான் அந்த ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.